நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முரண்டு பிடித்த நாடு சம்பவம் செஞ்சிருக்காங்க இந்தியா. இதுக்கு மேலே நாம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்தியா அதிரடி காமிச்சிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க இந்தியா. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிற பற்றியும் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான செய்தி நண்பர்களே. இந்தியாவில் இருக்கும் பலரும் இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா இந்த விஷயத்துல கோட்டை விட்டுருச்சு, மத்திய அரசு செஞ்சது தப்பு அப்படின்னு சீனா ரஷ்யாவுடைய அழுத்தத்தினால இந்தியா இதை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா செஞ்சது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவை கேட்டுட்டு சொல்லுங்க நண்பர்களே. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலிகுரி வழித்தடத்தை பாதுகாக்கும் வகையில் 3 இடங்களில் புதிய இராணுவ முகாம்களை இந்தியா நிறுவியிருக்காங்க. வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்ற முதலே இந்திய உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சு. மேலும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு பயங்கரவாத அமைப்பினரும் வங்கதேசத்தில் புதிய தளம் அமைக்க திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்தியா கிழக்கு எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வர்றாங்க. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மொத்தம் 4096 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை பகுதி விரிஞ்சிருக்கு. மேற்கு வங்கத்துடன் மட்டும் 2217 கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் கொண்டிருக்காங்க. இதில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னா சிக்கன் நெக் பகுதி தான். அதாவது நம் நாட்டுடைய பிற பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைப்பது அப்படிங்கிறது தான் இந்த சிக்கன் நெக் பகுதியாகும். இதனை ஒட்டி பார்த்தீங்கன்னா நேபாள், பூட்டான், வங்கதேசம், சீனா ஆகிய நாடுகள் அமைஞ்சிருக்காங்க. இதனால் இந்த 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சிக்கன் நெக் அல்லது சிலிகுரி வழித்தடம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது. வரைபடத்தில் இந்த படத்தை பார்த்தோம்னா கோழியுடைய கழுத்து போல இருக்கும். இதனால தான் இதுக்கு பேர் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா கூட உரசல் இருக்கும் நிலையில வங்கதேசத்துடனும் உறவுகள் சீர்கட்டதுனால உஷாரான நம்முடைய மத்திய அரசு சிலிகுரி வழித்தடத்தை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி தான் வங்கதேச எல்லையில 3 புதிய ராணுவ முகாம்களை நிறுவியிருக்காங்க. பமுனி அதாவது துப்ரிக்கு அருகிலையும் கிஷன்கஞ்ச் மற்றும் சோப்ரா ஆகிய இடங்கள்ல இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கும் வகையில் இந்த முகாம்கள் அதிநவீன ஆயுதங்களை கொண்ட படையினருடன் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா வெளியேறியதை தொடர்ந்து முகமது யூனிஸ் அந்த நாட்டுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தாரு. ஆனா முகமது யூனிஸ் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதல் இந்தியா கூட மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு வர்றாரு. இது போதாதுன்னு ஒரே நேரத்தில் சீனா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் அவர் நட்பு பாராட்ட தொடங்கி இருக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் டாக்காவில் சீனா வங்கதேச முதலீட்டு மாநாடு நடைபெற்றது. அப்போது முகமது யூனிஸ் என்ன பேசினாராம், வங்கதேசத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சீனாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. மேலும் வங்கதேசத்தை தங்களுடைய வீடு அப்படின்னும் தங்களுடைய உற்பத்தி மையமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருந்தாரு. அதே போல கடந்த மார்ச் மாதம் அவர் சீனா சென்றிருந்த போது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து பேசியிருந்தாரு. இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் 7 மாநிலங்களும் நிலத்தால் சூழப்பட்டுள்ளதாகவும் அந்த மாநிலத்தவர்கள் தங்கள் நிலப்பரப்பை கடந்துதான் கடலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதனால அந்த பகுதியில் கடலின் ஒரே பாதுகாவலன் வங்கதேசம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய கூட்டுப்படைகளின் தலைவரான ஷாகிர் ஷம்சாத் மிர்சா வங்கதேசத்துக்கு போயிருந்தாரு. அப்போது அவருக்கு முகமது யூனிஸ் அவர்கள் ஆர்ட் ஆஃப் ட்ரையம்ப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்திருந்தாரு. இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. காரணம், அந்த புத்தகத்துடைய அட்டைப்படத்தில் இந்தியாவுடைய 7 வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசத்துடைய பகுதிகளாக குறிப்பிட்டு வரைபடம் இருந்துச்சு. இப்பேற்பட்ட காரணங்களால வடகிழக்கு மாநிலங்களை முகமது யூனிஸ் குறி வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இதன் காரணமாக தான் சிலிகுரி வழித்தடத்தில் இந்திய ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மேற்கு வங்கத்தில் இருக்கும் சிலிகுரி பகுதி தான் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா கூட இணைக்குது. இந்த பகுதி வழியாக மட்டும்தான் அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு நம்மளால செல்ல முடியும். இந்த பகுதியை வங்கதேசம் ஆக்கிரமிச்சாங்கன்னா அந்த 8 மாநிலங்களுக்கு செல்லும் வழி துண்டிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிகுரி பகுதியை ஒட்டி தான் நாம் ஏற்கனவே சொன்னது போல நேபாள், பூட்டான், சீனா ஆகிய நாடுகளும் அமைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, முன்னெச்சரிக்கை காரணமாக 3 இடங்களில் நம்ம பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக இராணுவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம்னு. மேலும் இது மட்டும் இல்லாமல் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பும் DRDO மற்றும் இஸ்ரேல் இணைந்து உருவாக்கிய MRSAM அப்படின்னு சொல்லப்படுகிற அமைப்பு அந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கு. ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் இருக்கும் ஹசிமாரா விமானப்படை தளத்தில் ரஃபேல், மிக் ரக விமானங்களும் பிரம்மோஸ் ஏவுகணைகளும் இருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்தியா வெளிப்புடன் உள்ளதாகவும் வங்கதேசத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிச்சுட்டு வருவதாகவும் நம்முடைய இராணுவ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் சர்வதேச அரங்கில் கருத்துக்களை வெளியிட்டு உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. பாகிஸ்தான் ரகசிய நிலத்தடி அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அவர் சொன்னார். சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேட்டி அளிக்கும் போது என்ன சொன்னார்னா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், வடகொரியா, தென்கொரியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட
பல நாடுகள் தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக சொன்னார். இந்த வாரத்தில் அமெரிக்கா நிதானத்தை கடைபிடிப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு உலக நாடுகளுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்திச்சு. ஆனால் இதுக்கு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் மறுப்பு தெரிவித்தாங்க. மேலும் இந்தியா, பாகிஸ்தான் அணுசக்தி கொள்கைகள் குறித்து சர்வதேச சமூகத்தின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு திட்டவட்டமாக நிராகரித்தாங்க. இந்த நிலையில தான் அதிபர் ட்ரம்ப்புடைய குற்றச்சாட்டுக்கு நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாரு. இந்தியா எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அணு ஆயுத சோதனைகளை நடத்த விரும்பும் நாடுகள் செய்து கொள்ளட்டும், நாங்கள் யாரையும் தடுக்க மாட்டோம். ஆனால் நேரம் வந்துச்சுன்னா எந்த ஒரு சவாலுக்கும் பதிலளிக்க இந்தியா தயாராக இருக்கு. இது போன்ற கதைகளால் இந்தியா சோர்வடையாது. தகுந்த நேரத்தில் இந்தியா பதிலடி கொடுக்கும். இந்தியாவுடைய கொள்கை, கட்டுப்பாடு மற்றும் தயார் நிலை இரண்டையும் அடிப்படையாக கொண்டது. இந்தியாவும் அணு ஆயுத சோதனைகளை நடத்துமா அப்படின்னு கேட்டபோது இந்தியா முதல்ல பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இதன் பொருள் இந்தியா எந்த நாட்டின் மீதும் முதல்ல அணு ஆயுத தாக்குதலை நடத்தாது. ஆனால் தாக்கப்பட்டால் அது முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கும். அது இன்னும் இந்த கொள்கையை தொடருது. இருந்தாலும் அண்டை நாடுகளுடைய ஆத்திரமூட்டல்களுக்கு இந்தியா பயப்படவில்லை அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேச்சுக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக பதில் கொடுத்திருக்காங்க. ஒரு மூத்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அணு ஆயுத சோதனையில ஈடுபடலை, தற்காலிக தடை கொள்கையை தொடர்றோம். கடந்த காலத்தில் நாங்கள் அணு ஆயுத சோதனை நடத்தியதில்லை, இப்போது அதை நடத்த மாட்டோம். இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத திட்டம் வெளிப்படையானது அல்ல அப்படின்னும், சீனா மற்றும் வடகொரியாவுடனான அதன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு நீண்ட காலமாக உலகளாவிய கவலைக்கு ஒரு காரணமாக இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அணு ஆயுத சோதனை நடத்தும் சூழல் தற்போது இல்லை அப்படின்னும் அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக மே 18, 1974 மற்றும் 1998 ஆண்டு போக்ரான் சோதனை மையம் ராஜஸ்தான் பாலைவனத்தில் 2 முறை அணு ஆயுத சோதனையை இந்தியா நடத்தினாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக இந்த செய்தி முழுக்க முழுக்க செய்தித்தாளில் வந்துதான் நண்பர்களே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா பக்கம் இருக்கிற குறையையும் இந்தியா எந்த அளவுக்கு வீக்னஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முற்றிலுமாக நாம் மறுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தத்தின்படி தஜிகிஸ்தான் நாட்டில் இந்தியாவுக்கு ஐனி அப்படிங்கிற விமானப்படை தளம் செயல்பட்டு வந்துச்சு. ஆனால் சமீபத்தில் இந்தியா அந்த விமானப்படை தளத்தை காலி செய்துவிட்டு வெளியேறியிருக்காங்க. இது இந்திய அரசியலையும் உலக அளவிலையும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய மத்திய அரசு அதை காலி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கும் சில ஊடகங்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா அப்படி சொன்னாலுமே இதன் பின்னணியில் சீனாவும் ரஷ்யாவும் அழுத்தம் கொடுத்ததுனால தான் இந்தியா இதுலேருந்து வெளியேறிச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதே தஜிகிஸ்தானில் சீனா இப்போ சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, கடந்த 2000ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் தஜிகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதன்படி அங்கு சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட ஐனி விமானப்படை தளம் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு வெளிநாட்டில் இருந்த ஒரே இராணுவ தளம் ஐனி விமானப்படை தளம் தான். அங்கே போர் விமானங்கள் தரையிறங்குவதற்கான ஓடுபாதை, எரிபொருள் சேமிப்பு கிடங்கு, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு வசதிகளை இந்தியா அமைச்சிருந்தாங்க. கடந்த 20 வருஷங்களில் மட்டும் ஐனி விமானப்படை தளத்தை மேம்படுத்த இந்தியா சுமார் $80 மில்லியன் செலவு செஞ்சதாக தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில தான் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஐனி விமானப்படை தளத்திலிருந்து இந்தியா வெளியேறினாங்க. ஒப்பந்தம் நிறைவடைந்த காரணத்தினால இந்தியா அங்கிருந்து வெளியேறியதாக மத்திய அரசு சொன்னாங்க. இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசுடைய தவறான கொள்கை முடிவுகளின் விளைவாக ஏற்பட்ட தோல்வியால தான் ஐனி விமானப்படை தளத்தை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. புவியியல் ரீதியாக இந்த விமானப்படை தளம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளுக்கு அருகில் இருக்கு. அதன் காரணமாக தான் இது இந்தியாவுடைய இராணுவ வியூகத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டுச்சு. இந்தியா காலி செய்ததன் பின்னணியில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடைய தலையீடு இருப்பதாகவும் சொல்றாங்க. இது குறித்து பல்வேறு தகவல் வெளியாயிருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா தன்னுடைய இராணுவ படை மற்றும் உபகரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வெளியேற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் வகையில் ஐனி விமானப்படை தளம் இருந்துச்சு. மேலும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக போராடிய காலத்தில் இந்த படையை முதல்ல பயன்படுத்தினாங்க. அந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சீனா, ரஷ்யா நாடுகள் அழுத்தம் கொடுத்ததுனால தஜிகிஸ்தான் தயக்கம் காட்டியிருக்காங்க அப்படின்னும், இதனால் ஒப்பந்தம் காலாவதியாகி வேற வழி இல்லாமல் இந்தியா ஐனி விமானப்படை தளத்திலிருந்து வெளியேறியிருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியா மொரிஷியஸ் நாட்டுடன் இணைந்து வடக்கு அகலேக்கா தீவில் விமானத்தளம் மற்றும் துறைமுகத்தை கட்டினாங்க. இந்திய பெருங்கடலில் இந்தியாவுடைய தாக்கத்தை அதிகரிப்பதுடன் கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்கரையில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்பட்டுச்சு.
மேலும் இந்தியாவுக்கு வந்து பூட்டான் நாட்டில் ராணுவ பயிற்சி குழு இருக்கு. பூட்டான் ராணுவம் காவல் படைக்கு பயிற்சி அளிக்கப்படுது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியா இலங்கை மற்றும் வங்கதேசத்திலிருந்து செயல்பட்டாங்க. சீனாவுக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவான ஜிபோத்திலையும் வெளிநாட்டு ராணுவ தளம் செயல்பட்டு வருது. இதனால தான் இந்தியாவுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் நீட்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. மறுபக்கம் தஜிகிஸ்தான் மாநாட்டில் சீனா ராணுவ படை அமைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இருந்தாலும் சீனா இந்த தகவலை வந்து இன்னும் ஏற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்முடைய மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை கிளப்பிவிடணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.